எஸ்ஆர்எஸ் இப்ராஹிம் சார் வணக்கம். அசோக் லவசா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையர்களில் ஒருவராக அசோக் லவசா அப்படின்ட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன அப்படின்னா 2019 தேர்தல் பிரச்சார காலகட்டங்களில் பிரதமர் நரேந்திர மோடி மேல அவர் ஒரு தேர்தல் கோட் ஆஃப் கண்டக்டை மீறிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று போகுது. அதன் மேல நடவடிக்கை எடுக்கிறதுல அவர் நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு ஒப்பீனியனை கொடுத்தாரு. கடைசியில் அவருக்கு ரொம்ப டார்ச்சர் அவர் வெளியில் வந்துட்டாரு. அண்டர் தி ஸ்கேனர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சென்ட்ரல் ஏஜென்சிஸ்னுடைய ஸ்கேனருக்கு கீழே போய் அவங்க போனாங்க. இன்கம் டேக்ஸ் போனது, அடுத்தடுத்த ஏஜென்சிகளுடைய பார்வைக்குள்ளாகவும் அவர் போனது. அவர் ஒரு புத்தகத்தை ஒன்று எழுதியிருக்கிறாரு. அதில் ஹானஸ்டாக இருந்தால் எப்படி டார்ச்சர் செய்யப்படுவோம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ சார் சொன்னார், நீங்கள் எங்கேயாச்சும் போங்க, நீங்கள் சிபிஐக்கு போங்க, கோர்ட்டுக்கு போங்க, நீங்கள் ஏன் இப்படி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவின் மீது ஏன் இப்படி எச்சிலை உமிழ்கிறீர்கள், ஏன் இப்படி புழுதி வாரி தூற்றுகிறீர்கள், நீங்க ஒரு உறுதிமொழி பிரமாண பத்திரத்தை கொடுப்பதற்கு உங்களுக்கு என்ன சிக்கல் அப்படின்னு கேட்கிறாங்கல்ல. என்ன சார் சிக்கல் அதை கொடுப்பதற்கு? அதாவது வெரி குட் क्वेश्चन. இப்போ இதற்கு முன்பாக இந்த கேள்விக்கு பதில் கொடுத்துறேன். ஆனா அதற்கு முன்பாக நம்மளுடைய சகோதரர் புரட்சி கவிதாசன் சொன்னார், அதாவது ராமன் சீதை எப்போதுமே சர்ச்சைகளுக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் அவர் என்ன சொல்றாருன்னா, தெய்வீகத்தோடு ஒப்பிட்டு, ஒரு மதம் சார்ந்து ஒப்பிட்டு, அந்த அளவுக்கு புனிதமாக பார்க்கப்பட வேண்டியது எலெக்ஷன் கமிஷன், அதை சேற்றை வாரி தூற்றுகிறார்கள் காங்கிரஸ் கட்சியினர், ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், 2007 எலெக்ஷன் கமிஷன் ஒர்க்கிங் அண்டர் த பிரஷர் அப்படின்னு சொல்லிட்டு இதே நரேந்திர மோடி அவர்கள் அன்றைக்கு சீதை மீதும் ராமன் மீதும் சேற்றை வாரி அடித்தார், மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்தார். அதுக்கடுத்து இசி இஸ் ஆக்டிங் அன்ஃபேர்லி இன் குஜராத், டிரான்ஸ்பரிங் ஆஃப் ஐஏஎஸ் ஆபீசர் 2002, அதாவது எலக்ட்ரல் ஆபீசரை 2002 சார் கொஞ்சம் அவரை பேச அனுமதிங்க சார், அப்புறமே நீங்க பேசலாம். நீங்க பேசும்போது அவர் குறுக்கிடவே இல்ல. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் கொஞ்சம் பொறுங்க. The election is acting unfairly. The Gujarat IAS officer has been turned out. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, குஜராத்ல இருக்க ஒரு பியூரோக்ராட்டை எலெக்ஷன் கமிஷன் 2007 போது மாத்துவதற்கு அவர் தெளிவாக ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறார். எதுக்கு? எலெக்ஷன் கமிஷன்ல யார் இருக்கணும்ன்றத முடிவு பண்றாரு அன்றைக்கு இருந்த குஜராத்துடைய முதலமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள். அப்ப நாங்க என்ன கேட்கிறோம், அவருடைய இன்டென்ஷன் பாருங்க. 2007 எலெக்ஷன் கமிஷன் மீது ஒரு அழுத்தம் தருவது, எலெக்ஷன் கமிஷன் மீது ஒரு அர்த்தம் கற்பிப்பது, இதெல்லாம் அவர் செஞ்சிருக்கிறார். இதையும் தாண்டி ஒரு கொச்சமான வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? டூத்லெஸ் அண்ட் பயாஸ்டு எலெக்ஷன் கமிஷன் 2014 சொல்றாரு. பல் இல்லாத ஒரு எலெக்ஷன் கமிஷன். இதெல்லாம் நரேந்திர மோடி அவர்கள் எலெக்ஷன் கமிஷன் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள். சரி, இதை விட்டுருங்க. இதையும் தாண்டி சொன்னார் அல்லவா நம்மளுடைய சகோதரர் புரட்சி கவிதாசன், என்ன சொன்னாரு, குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டு சேற்றை வாரி இறைக்கிறார்கள் எலெக்ஷன் கமிஷன் மீது, இது மிகப்பெரிய இழுக்கு, உலக நாடுகள் மத்தியில் இது மிகப்பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு 2009 இந்த நரேந்திர மோடி சொல்றாரு, lower voter participation is being acted by the because of election commission. அதாவது வாக்குப்பதிவுகள் குறைந்ததற்கு முக்கிய காரணமே எலெக்ஷன் கமிஷன் சரியாக செயல்படவில்லை என்ற மாபெரும் குற்றச்சாட்டை 2009 2014 பயாஸ்டா ரெண்டு பக்கமும் கைகோர்த்து விட்டீங்கன்னு சொல்றாரு. இதே இந்திய நாட்டு பிரதமர் தான் பேசியிருக்கிறார். இன்றைக்கு இருக்க இந்திய நாட்டு பிரதமர் முன்னாள் குஜராத்துடைய மாநில முதலமைச்சர். இப்ப நாங்க என்ன கேட்கிறோம், அன்றைக்கு ராமன் சீதை என்ற கதையெல்லாம் தெரியாதா? அன்றைக்கு இந்த நம்பிக்கைகள், இந்த மத நம்பிக்கைகள் அன்றைக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு நரேந்திர மோடி அவர்களுக்கு புரட்சி கவிதாசன் ஏன் கற்பிக்கவில்லை? கற்பிக்காம எதுக்கு நீங்க வாய்ச்சோடால் விடுறீங்க? சரி, இவ்வளவு பேசுறீங்கல்ல, நாங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லுங்க. 2014 2024 வரைக்கும் சரியாக சொல்ல போனால் 400க்கும் மேற்பட்ட மாடல் கார்டு ஆஃப் கான்டாக்ட்ல வயலேஷன் ஏற்பட்டிருக்கு. அதுல முக்கியமாக தரவுகளின் அடிப்படையில் சொல்ற 6 முக்கியமான நரேந்திர மோடி அவர்கள் மீது அக்யூசேஷன், அதாவது குற்றச்சாட்டுகள். அதாவது என்னன்னா, மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், மன் கி பாத், அதாவது மக்களின் குரல்னு சொல்லி ரேடியோல பேசிட்டு வந்தாரு. அதை மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் நேரத்தில் இந்திய நாட்டு பிரதமராக பேசுறேன்னு பிஜேபியோட அஜெண்டாவை பரப்பினாரு. புல்வாமா பகல்கோட் தாக்குதலின் போது சொன்னார், the first vote should be voted because for the in front of பகல்கோட் ஸ்ட்ரைக்கர்ஸ், அதாவது பகல்காம் தாக்குதல் மற்றும் புல்வாமா தாக்குதல் மற்றும் பகல்கோட் தாக்குதல் இல்ல, உயிரிழந்தவர்களை நினைத்து நீங்கள் வாக்களியுங்கள் அப்படின்னு சொன்னாரு.
இதை தாண்டி வாக்களித்த பின்னாடி மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கும்போது எந்த இந்திய நாட்டு பிரதமராவது 1950 இருந்து இந்திய சுதந்திரத்துக்கு பின்பாக ரோட் ஷோ நடத்திருக்காரா? இந்த இந்திய நாட்டு பிரதமர் ரோட் ஷோ நடத்தினாரு. இது குறித்து இந்த எலெக்ஷன் கமிஷன் கேட்கவில்லை. அதை தாண்டி அமித்ஷா அவர்கள் சொல்றாரு, அவர்களுக்கு அலி என்ற கடவுள் இருக்கிறார்கள், எங்களுக்கு பஜ்ரங் பலி என்ற கடவுள் இருக்கிறது என்று தேர்தல் பிரச்சாரத்தில் இவர்கள் மதத்தையும் மதம் 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 என்று பித்து பிடித்து மதத்தை வைத்தே தேர்தல் பிரச்சாரம் செய்த போது அது குறித்து கேள்வி எழுக்காத முதுகெலும்பில்லாத எலெக்ஷன் கமிஷனாக இருந்தது. அதையும் தாண்டி என்ன சொல்றாங்க, அகதிகளுக்கும் இந்திய குடிமக்களுக்குமான தேர்தல் சொல்றாரு, 80க்கும் 20க்குமான தேர்தல் சொன்னாங்க. இது குறித்து கிட்டத்தட்ட 6க்கும் மேற்பட்ட நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷா அவர்களுக்கு மீது மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வயலேஷன். இதுல ஒரே ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கு எலெக்ஷன் கமிஷன், நடவடிக்கைகளை எலெக்ஷன் கமிஷன் எடுத்திருக்குன்னு நிரூபிக்க சொல்லுங்க. சரி, நான் சொல்லட்டுமா? இதற்கு பதிலாக கமல்நாத் அவர்களை, உங்களுக்கு மத்திய பிரதேசத்துல தெரியும், 2 நாள் அவர் வாய் பேச விடாம முடிச்சிருந்தாங்க காங்கிரஸ்ல. இதே எலெக்ஷன் கமிஷன் இதே நேரத்தில் மத்திய பிரதேசத்தில் எலெக்ஷன் நடக்கும் போது இதை தாண்டி ராகுல் காந்தி அவர்கள் மீது மன்கி சௌக்கிதார் அப்படின்னு சொல்லும் போது சௌக்கிதார் தீஃப் சொன்னாங்க. சொன்னதுக்கு உடனே ஆஹா இந்திய நாட்டு பிரதமரை அவர்கள் கொச்சைப்படுத்தி விட்டார்னு. ஏங்க, ராகுல் காந்தி இஸ் நாட் an இந்தியன் அப்படின்னு இந்திய நாட்டு பிரதமர் பேசும்போது இதே எலெக்ஷன் கமிஷன் எங்க போச்சு? ஏன் பதில் சொல்லணும்ல அதுக்கு? இதுக்கு மட்டும் வாய்மொழி மௌனம் காக்குமா எலெக்ஷன் கமிஷன்? அப்போ எலெக்ஷன் கமிஷனை நீங்கள் எவ்வாறு கையாளுகிறீர்கள்? 2007 தெரிஞ்சு போச்சுங்க. 2007 அன்றைக்கு இருந்த முதலமைச்சராக இருந்த மன்மோகன் சிங், சரி நம்மளுடைய நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தின் போது ஓட்டு கம்மியாயிருச்சுன்ற உடனே என்ன சொல்றாரு, ஆஹா அங்க பாருங்க எலெக்ஷன் கமிஷன் மிகப்பெரிய அன்பயாஸ்டா இருக்குது. இங்க பாருங்க, இங்க குஜராத்ல இருக்கக்கூடிய ஸ்டாஃபை தூக்கி இங்க இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆபீசரை இவ்வளவு பேசினாரு புரட்சி கவிதாசன். ஒரு கேள்வி கேளுங்க அவர்கிட்ட. ரூல்ஸ் 11 representation of ஒரு செகண்ட் registration of election rules 1960 rules 11C கிளாசிபிகேஷன்ல ஒரு பார்ட்டி, அதுவும் அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, ஒரு வாக்காளர் லிஸ்ட் கேட்டா நீங்க உடனடியாக தர வேண்டும். அது 2 பிரதிகள் தர வேண்டும். நீங்க 2 பிரதிகளா கொடுத்தீங்க பாருங்க. என்ன கொடுத்திருக்கீங்க நீங்க? 7 அடி ஒசரத்துக்கு ஒரே ஒரு அசம்பிளிக்கு, அதுவும் எப்படி கொடுத்திருக்கீங்க? ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன் செய்யப்பட முடியாத மிஷின் நான் ரீடபிள் பேப்பர்ஸ் கொடுக்குறீங்க. ஏன் அந்த அளவுக்கு அச்சம்? ஏன் அந்த அளவுக்கு பயம்? காரணம், உங்க மடியில கனம் இருக்கிறது. நீங்கள் அதில் மிகப்பெரிய முறைகேடுகளை செய்திருக்கிறீர்கள். அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு எலெக்ஷன் கமிஷனை ராகுல் காந்தி கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட்டாரு. நூவன்ஸ் பாயிண்ட் சொல்லுவாங்கல்ல, நூவன்ஸ் நூக் பண்ண கார்னரை பிடிச்சிட்டாருன்ட்டு. சரி சகோதரர், இவ்வளவு பேசினார்ல புரட்சி கவிதாசன், அவர்கிட்ட கேளுங்க. 2019 போது ஒடிசா தேர்தலில் முகமது மொய்சின் ஒரு தேர்தல் அதிகாரி இருந்தார், எலெக்ஷன் அப்சர்வர் இருந்தார். அவர் நேரடியா நரேந்திர மோடி அவர்களுடைய ஹெலிகாப்டர்ல பரிசோதனை செய்தார். ஒரு கருப்பு கலர் ட்ரங்க் பெட்டியை கொண்டு வராங்கன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த எலெக்ஷன் கமிஷன் உடனே சஸ்பெண்ட் செஞ்சாங்க. அப்ப எலெக்ஷன் கமிஷன் எது மாதிரியான செயல்பாடுகளை, ஒரு குட்டி தீம் பார்ட்னருங்க, பாஜகவோட குட்டி தீம் பார்ட்னராக மாறிடுச்சு எலெக்ஷன் கமிஷன் இன்றைக்கு. இது மிகப்பெரிய வருத்தத்துக்கு செயல் அல்லவா? ஜனநாயக படுகொலை அல்லவா? உங்களுடைய வாக்குகளே ஜனநாயக கடமையை திருடாங்கன்ற போது அதுக்கு அடிப்படையா உங்களுக்கு கொதிக்க வேணாம். மாறாக எலெக்ஷனுக்கு வக்காலத்து வாங்குவீங்களா? ஏன் வக்காலத்து ஃபைல் பண்ணுங்களே. இதை இந்த விஷயத்தை இதோட முடிச்சு அடுத்த ஒரு பாயிண்ட் வரேன். சொல்றாரு இல்ல, அதுக்கு அடிஷனலா ஒரு பாயிண்ட் என்னன்னா, சுருக்கமா, அதாவது நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு சத்திய பிரமாணம் தாக்கல் பண்ணிருங்க. ஏங்க, நீங்க உங்க மேல உண்மை இருந்தா சத்திய பிரமாணம் தாக்கல் பண்ணிருங்கன்ற. நான் என்ன கேக்குறேன், எலெக்ஷன் கமிஷனுக்கு இத்தனை குற்றச்சாட்டுகளை வைத்த இந்திய நாட்டு நரேந்திர மோடி அவர்கள் 6க்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகளை சொல்லி காட்டின, அதாவது பல்லில்லாத எலெக்ஷன் கமிஷன், முதுகெலும்பில்லாத எலெக்ஷன் கமிஷன் சொன்ன போது இந்திய நாட்டு பிரதமர் இதே சத்திய பிரமாணத்தை தாக்கல் செய்தாரா? அது எலெக்ஷன் கமிஷன் அல்லது தாக்கல் செய்யவாறு குறிப்பிட்டு கேட்டாங்களா? இன்னைக்கு ஏன் கேக்குறீங்க? அததான் ராகுல் காந்தி தலைவர் சொல்கிறார், நான் எதிர்க்கட்சியின் தலைவர், நான் மக்கள் மத்தியில பத்திரிகையாளரை பகிரங்கமா சந்திக்கிறேன், அதன் மூலியமாக வெளிப்படுத்துகிறேன், என்னுடைய வார்த்தைகள் அனைத்துமே சத்திய பிரமாணம் சொல்றாரு. இதுக்கு பதில் இல்லைங்க. ஓகே 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 பேசலாம் சார். அவர் பேசினாரு, அதுக்கு ஏதாவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? கொஞ்சம் சுருக்கமா. இல்ல, அதுதான்
அதாவது ஒரு பாயிண்ட் மட்டும் இந்த இடத்துல சொல்லணும். ப்ளீஸ். எனக்கு time ஏன்னா இல்ல. நந்தகுமார் சார் ஒரு இன்டர்வென்ஷன் நடுவுல வச்சாரு. அதுக்கு மட்டும் இன்டர்வென்ஷன் முடிச்சிடுறேன். என்னன்னா அதாவது 15 ஃபார்ம் 6ல வந்து தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து 18 வயதுல இருந்து 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் அதுல இருக்கணும்னு சொன்ன மாதிரி சொன்னாரு. அவர் அப்படி சொல்லல. அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, அவரு 2 வருஷம்ல பேசினாரு. இங்கிலீஷ் பிளஸ் ஹிந்தி 2 வருஷமும் சேர்த்து 1 மணி நேரம் 3 நிமிஷத்துக்கு மேல பேசினார். சரியா? அதுல வந்து ஹிந்தி வெர்ஷனும் இங்கிலீஷ் வெர்ஷனும் பாதி பை பார்ட்டா பேசினார். அப்ப பேசும்போது கூட சொன்னாரு, 18ல இருந்து 20 வயதுக்கு உட்பட்டவர்களுக்காக, அதுவும் புதிய வாக்காளர்களுக்காக சேர்க்கப்பட்ட ஃபார்ம் 6 98 99 வயசு உட்பட்டவர்கள் புதிய வாக்காளர்களாக, அதுவும் புதிய வாக்காளர்கள் எவ்வளவு பேர் வராங்க அப்படி 98 வயசுல அப்படின்னு கேட்டீங்கன்னா 33,692 வாக்காளர்கள். கேள்வி என்ன எழும்புது அப்படின்னா, ஃபார்ம் 6 18 வயசுக்கு மேல அப்பர் சீலிங் லிமிட் கிடையாது. அதுல மாற்று கருத்து கிடையாது. எங்களுக்கும் கிடையாது, ராகுல் காந்தி தலைவருக்கும் கிடையாது. அப்பர் சீலிங் லிமிட் கிடையாது. பட் நியூ ஓட்டர்ஸ் என்ற பேர்ல அந்த சகுன் ராணின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க பாருங்க, ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் காட்டுவாங்க. அவர் சர்நேம் ராணின்னு போட்டுக்குவாங்க, அங்க தனியா போய் சக்குன்னு போட்டுக்குவாங்க. இப்படி ஃபார்ம் 6 முறைகேடாக உபயோகித்தவர் மட்டும் 33,000 பேர். இதுதான் ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் சுட்டி காட்டினார். அதை தாண்டி இன்னொரு பாயிண்ட் சொன்னாங்க, அன்றைக்கு இருந்த பேலட் பேப்பர்ல வந்து மிகப்பெரிய முறைகேடு நடைபெற்றது. இன்றைக்கு டிஜிட்டலைசேஷனால மிகப்பெரிய முறைகேடுகள் தடுக்கப்பட்டிருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். அப்படி அந்த மாயை தான் இன்றைக்கு நம்மளுடைய மிகப்பெரிய ஜனநாயகத்துடைய கட்டமைப்பை சிதைத்து விட்டதாக பாக்குறாங்க. பாருங்க, ஒரே ஒரு ஓட்டரு கர்நாடகால இருக்கக்கூடிய ஒரு அசம்பிளில 4 பூத்துக்கு ஓட்டு போடுறாரு. இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த கணினிமயமாக்கப்பட்டதுனால இந்திய நாட்டு பிரதமர் பிராண்ட் அம்பாசிடர் பண்றாரு. டிஜிட்டல் இந்தியா, எங்கும் டிஜிட்டல் இந்தியா, கணினிமயமாக்கப்பட்ட டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்ற இந்திய நாட்டு பிரதமர்னால ஒரே ஒரு அசம்பிளில 4 பூத்துல 4 பொய் வாக்காளர்களை வாக்குப்பதிவு செய்யற அளவுக்கு தான் இன்றைக்கு எலெக்ஷன் கமிஷன் அந்த அளவுக்கு தலைவலந்து போயிருக்கிறது. இதுதான் நாங்க வருத்தத்தோடு தெரிவிக்கிறோம். நாங்க என்ன சொல்றோம், இந்த முறைகேடு, இந்த தில்லுமுள்ளு எலெக்ஷன் கமிஷன் செய்வது மூலியமாக எலெக்ஷன் கமிஷன் பாஜகவுடைய ஒரு குட்டி டீம் பார்ட்னராக செயல்படுகிறது. இதற்கு எடுத்துக்காட்டாக உங்களுக்கு தெரியும், இந்திய நாட்டு பிரதமர் சொன்னாரு, பசுக்களை பிடுங்கி கொடுத்து விடுவார்கள், இங்க வந்து அகதிகள்ட்ட கொடுத்துருவாங்க, இஸ்லாமியர்கிட்ட கொடுத்துருவாங்கன்னு சொல்லும்போது 17,000 இந்தியா வாழ் மக்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க டைரக்டா போய் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட. 17,000 சிவில் சொசைட்டி மக்கள், பாமர மக்கள், அடிப்படை இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய மக்கள் இங்க பாருங்க வெறுப்பு பிரச்சாரம் செய்யறாருன்னு சொல்லும்போது, இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையம் நரேந்திர மோடி அவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாறாக அவருக்கு கிளீன் சீட் கொடுத்தது. இதைத்தான் எங்களோட ராகுல் காந்தி தலைவர் கத்தையா பேப்பரா தூக்கி காட்டுறாரு. இப்ராஹிம், நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். அதாவது என்னன்னா, பீகார் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து காங்கிரஸ் ரூல் பண்ணாத ஒரு மாநிலம் தான். ஆனா ஹானரபிள் ஹோம் மினிஸ்டருடைய இன்றைய ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, அங்க கிட்டத்தட்ட பங்களாதேஷிகள் வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால பதிவு செய்யப்பட்டு இருக்கிறார்கள், வாக்காளர் பட்டியலில் இருக்காங்க, அவங்க பீகாரிகளுடைய வேலை வாய்ப்புகளை பறிக்கிறார்கள். ஒரு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஆண்டுகளாக வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறது. ஒரு பார்டர் ஸ்டேட்டுக்குள்ள இருந்து இந்திய மாநில எல்லைக்குள் வந்து ஒரு 65 லட்சம் பேர் வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளோட இன்டர்னல் செக்யூரிட்டி எந்த அளவுக்கு லேப்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதும் இதை காட்டுகிறது. ஆனா அதை குறித்தெல்லாம் கவலைப்படாமல் இதை வந்து ஒரு ரிலீஜியஸ் ரிலேட்டடா இதை கொண்டு போக இந்த அரசு முயற்சிக்குதா ஏதாவது? கரெக்ட் அப்சல்யூட்டா கரெக்டா பாயிண்ட் கொண்டீங்க. என்ன கேட்டீங்கன்னா, ராகுல் காந்தி தலைவர் பீகார்ல பேசும்போது ஒவ்வொரு இடத்துலயுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறாரு. என்னன்னா, பிஜேபி என்னைக்கும் பாருங்க அகதிகள்னு சொல்லும், இஸ்லாமியர்கள் சொல்லாது. அதாவது அலி என்ற தெய்வத்துக்கும் பஜ்ரங் பலி என்ற தெய்வத்துக்கும் இடையான தேர்தல் என்று அமித்ஷா அவர்கள் பகிரங்கமா மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட வயலேஷன் பண்ணி மத வெறுப்பு பிரச்சாரம் செய்த போது இது குறித்து நாங்க காங்கிரஸ் சார்பாக கம்ப்ளைண்ட் பண்ணோம் எலெக்ஷன் கமிஷனுக்கு. அதற்கு எங்களுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு தெரியுமா? கிளீன் சீட் கொடுத்தது. யார் மீது? அமித்ஷா மீது எலெக்ஷன் கமிஷன். அப்போ மத வெறுப்பு பிரச்சாரத்தின் அடிப்படையாக தான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்துச்சு. இப்போ கூட நம்மளுடைய பியூஷ் மனு சார் அருமையா சொன்னாரு, அஜித் அஞ்சும் அவர்கள் ஒரு இடத்துல ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. அந்த வீடியோ வலைதளங்கள் இருக்கு. அந்த வீடியோ வேற ஒண்ணும் இல்ல சார்,
டைரக்டா நோடல் இந்த பிஏல இருக்காங்கல்ல பூத் லெவல் ஏஜென்ட், அவங்க ஒரு நோடல் ஆபீசர் மாதிரி உட்கார்ந்துட்டு யார் யார் இங்க இருக்க வேண்டும், யார் யாருடைய வாக்காளர்கள் இதில் இருக்க வேண்டும், யார் யாருடைய வாக்காளர்கள் இஸ்லாமியர்கள் பேர் என்றால் அதை எடுத்து விட வேண்டும் டிக் அடிச்சிட்டு இருக்காங்க. யாரு ஓகே. வாக்காளர் லிஸ்ட் எடுத்து பாஜகவுடைய பூத் லெவல் ஏஜென்ட் உட்கார்ந்து டிக் அடிச்சிட்டு இருக்காங்க. இத அஜித் அஞ்சும் அவர்கள் வீடியோ பிடிச்சு போட்டார். அவர்கள் மீது பல எஃப்ஐஆர்கள் போடப்பட்டன. அப்படி பல்வேறு வகையான நவீனப்படுத்தப்பட்ட முறைகேடுகளும் மற்றும் தில்லுமுழுகளும் நடப்பதை இன்னைக்கு ராகுல் காந்தி பட்டவர்த்தனையாக மக்கள் இடத்துல எடுத்து வச்சிட்டாரு. இதுக்கு வரக்கூடிய காலங்களில் உள்துறை அமைச்சரும் இந்திய நாட்டு பிரதமரும் இன்றைக்கு வரைக்கும் பதில் சொல்ல. நாடாளுமன்றத்தில் இது குறித்து விவாதிப்பாங்களான்னு கேட்டாங்கன்னா விவாதிக்க மாட்டாங்க. மாறாக இதை வைத்து மத பிரச்சாரம் செய்வார்கள். ஓகே.